பிரைஸ் தலாட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நாம் ஒவ்வொருவரும் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த இந்திய தேசத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே அநேகர் மிஷினரிகளும் எழும்பியிருக்கிறாங்க, சபைகளும் இருக்குது. ஆனால் சில இடத்துல சபைகள் நிறுவப்படாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கு நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், சபைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் இந்த வெளியிடத்துல இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற என்னால் சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு தடையான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனால் நான் மிஷனரி ஊழியத்துக்காக வந்தேன், இந்த வெளி மாநிலத்தில் ஊழியம் செய்யணும், இங்கே உள்ள ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் அந்த ஊழியத்தையே சரியாக நடத்த முடியாத படிக்கு ஒரு பிரச்சனை. பாஷை தெரியாத ஊரில் இந்த ஜனங்களை எப்படி நான் ரட்சிக்க போகிறேன்? இங்கே நான் சபையை கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் சபையை கட்டப்படக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை. ஊழியர்களே இங்கே ஊழியத்தை செய்யக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, தேவ பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்கன்னு இருக்கிற அந்த சூழ்நிலையே இங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள் அவங்களாம் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக ஒரு எழும்புகிற சூழ்நிலையாக இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் காணப்படுது. அப்படிப்பட்ட தடையான சூழ்நிலையில் நீங்கள் யாரெல்லாம் அங்கே இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறுன்னு சொல்கிறாரு. அதனால் ஒருபோதும் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன், இங்கே அநேகர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு கொஞ்சம் ஊழியத்து நிமித்தம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறாங்க, எங்களுக்கு தான் அங்கே போராட்டம்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா தேவன் உங்களை மாத்திரம்தான் முன்குறிச்சிருக்கிறாரு. அங்கே போய் நான் வாழ்கிறேன், ஒரு விசுவாசியாக சபைக்கு போகிறேன், அதில் ஒரு தடை, சபையை நிறுவனம்னு நினைக்கிறேன், ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்களேன், யாரால இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் ராஜ்யத்துக்காக கட்ட முடியும்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஆட்களை தான் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தடையாக இருக்கிற இடத்துலையும் நம் தேவனாகிய கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அதனால ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. அப்போ நம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேசத்தில் ஒரு எழுப்புதலை உங்கள் நிமித்தமாக காண செய்வார். சபைகள் கட்டப்படும், ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு செய்கிற இடத்துல அந்த தடைகளை மாற்றி ஒரு திரள் கூட்ட ஜனத்தை நம் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்படும், ரட்சிப்பின் சந்தோஷம் கேட்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அசாத்தியமான காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஊழியருக்கான ஒரு கூட்டம் எழும்ப போகுது. கர்த்தர் உங்கள் நிமித்தமாக வைராகியமான ஒரு கூட்டத்தை எழும்ப செய்ய போகிறார். அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய போகிறார். ஆத்தும அறுவடையை காண செய்ய போகிறார். உங்கள் நிமித்தம் அந்த ஊழியத்தில் அந்த ஒரு தேசத்தை எழுப்புதலை அவர் காண செய்ய வைக்க போகிறார். அதனால் தான் சொல்றார், பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று. தேவன் தாமே